அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென் ஆமென். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா தகப்பனே. பலவீன நேரங்களில்
தேவன் மகிமைப்படுவாராக. இயேசுவானவர் மகிமைப்படுவாராக. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே அதிகாலை நேரத்தில் மன்னாவை தந்து ஆசீர்வதிக்கிறவர் விசேஷித்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி. ஹல்லேலூயா. இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேன். எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி. மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென், ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென், ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆராதிக்கிறோம் அப்பா. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க கிருபை கொடுத்தீர். ஆமென். ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே. தகப்பனே, உமக்கு நன்றி. கெடுவீனங்கள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆராதிப்போம், ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். என் குடும்பத்திற்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தொழிலுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். உற்சாகமாய் விதைக்கிறோமே, காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியை மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கிருபை. என்னை குறித்து விட்டு போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர். இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. காத்துக் கொள்வார். ஆமென் ஆமென். சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர். காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு
மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் இன்றும் போற்றி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே ஆத்மின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே ஆத்மின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்ன நாமமே அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமம் கட்டுகளை அறுக்கும் இயேசுவின் நாமம் பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமம் சுகத்தை தரும் இயேசுவின் நாமம் கண்ணீரை துடைக்கும் இயேசுவின் நாமம் பரலோகத்தை கொண்டு சேர்க்கும் இயேசுவின் நாமம் அந்த உன்னத நாமத்தை சொல்லுவோம் உன்னத நாமம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே இயேசுவின் நாமம் உன்னதமான நாமம் அற்புதம் செய்யும் நாமம் அதிசயங்களை நடப்பிக்கும் நாமம் கட்டுகளை அறுக்கும் நாமம் அடிமைத்தனங்களை முறிக்கும் நாமம் வழிகளை உண்டாக்கும் நாமம் பரலோகத்தில் நம்மை சேர்க்கும் நாமம் அந்த கிருபை உள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே இப்படி சமூகத்திற்கு ஒவ்வொருவர் மேலும் இப்படி கரம் நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே இயற்கை மேல் ஆண்டவரே அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமம் ஆண்டவரே உலக மாமிச பிசாசுகளின் மேல் அதிகாரம் உள்ள இயேசுவின் உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி கரம் நீட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பலவீனங்கள் மாறட்டும் சோர்வுகள் மாறட்டும் களைப்புகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் ஒரு புது பலன் உன்னத பலன் பரலோக பலன் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி கிருபை இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே அதிகாலையில் மன்னாவை சேகரிப்பதைப் போல அதிகாலையுடைய கிருபையை சேகரிக்க கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் உன்னதத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வரட்டும் மகிமையின் வார்த்தைகள் கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி பிதாவே நன்றி இயேசுவே நன்றி பரிசுத்த ஆவியானவரே குறித்த ஜாமத்திற்கு முன் கண்கள் விழித்துக் கொள்ளும் உன் வசனத்துக்கு என் மனது காத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி குறிப்பிட்ட ஜாமத்திற்கு முன் கண்கள் விழித்து வசனத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டும் அதிகாலை ஜெபங்கள் அதிகமாகட்டும் தேவ உறவு இன்னும் பலனடையட்டும் தேவனால் வழிநடத்தப்படட்டும் தேவனால் பாதுகாக்கப்படட்டும் தேவனால் பராமரிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம் அன்பு தாய்மார்களுக்காய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் குழப்பங்கள் மாறட்டும் சமாதான கேடுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆமென் நம்ம ஆராதிக்கிற இடத்தில் தேவ மகிமை நிரப்புகிறது எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல வாழ்த்துகிறோ வணங்குகிறோ எல்ரோயி 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 என்னை கண்ட தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ தேவனே மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தில் எங்களை கொண்டு விட்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கடந்து வருவதற்கு தப்பி கடந்து வருவதற்கு கரை சேர்வதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் கொடிய காரியங்களுக்கு தப்புவித்தேன் போராட்டங்களுக்கு தப்புவித்தேன்
வியாதிகளுக்கு தப்புவித்தீர், கடன் பிச்சைகளுக்கு தப்புவித்தீர். மனிதனுடைய தந்திரங்கள், பிசாசன் கண்ணிகளுக்கெல்லாம் எங்களை தப்புவித்து கரை சேரும்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தனிமையான காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு பதில் அளித்த அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிற தேவன் தாமே உங்களை ஆஸ்வதித்து காத்துக்கொள்வாராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி கிருபை செய்வாராக. நன்மையும் கிருபையும் தொடரும்படி அனுக்கிரகம் செய்யட்டும். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்ந்திருக்கட்டும். ஆமேன். உடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 24 சங்கீதத்தில் சில வார்த்தைகளை மட்டும் நம்ம வாசித்து நம்ம பாடி ஆராதித்து வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். காலையில் எழுந்து நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவதே ஒரு பெரிய வெற்றி. அதிலும் அவருடைய முகத்திற்கு முன்பாக வருவது அதிலும் மேன்மையான காரியம். அதிகாலையில் எழுந்து விட்டால் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம். அதிகாலை எழுந்து விட்டால் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்ற அடையாளம். அதிகாலை எழுந்து விட்டால் தேவனுக்கு முன்பாக நின்று அந்த நாள் முழுவதும் நிச்சயமாக வெற்றிக்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கான அடையாளம். ஆகவே காலையில் எழுந்து அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. தூக்கத்தை மேற்கொள்வது, உணவு காரியத்தை சிலவற்றை மேற்கொள்வது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில காரியத்தை மேற்கொள்வதெல்லாம் சிறந்த அடையாளம். அந்த அடையாளம் இருக்கிற உங்களுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். 24 சங்கீதத்தை நான் வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சேர்ந்து வாசிக்கலாம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பிதாவே, தொடர்ந்திருக்கிற இந்த காலை ஆராதனையை நீர் பொறுப்படுத்தி நடத்தபடி ஜெபிக்கிறேன். தேசத்தின் மறுரூபத்திற்கு, தேசத்தின் எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்டபடி பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஜெபாவினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பும். தேவையோடு இருக்கலாம், குறைவுகளோடு இருக்கலாம், எதிர்பார்ப்போடு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இருதயத்தை பார்க்கிற அறிந்திருக்கிற தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற பகுதியை பொறுப்படுத்தி நடத்தும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரவெல்லாம் தேவன் நம்மை காத்தார். ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு தந்தார். அந்த புதிய நாளிலும் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு, அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என கண்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். நாம் ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாடமும் அனுதினமும் நாம் பார்க்கிற காரியமாக இருக்கலாம், நாம் கேள்விப்படுகிற காரியமாக இருக்கலாம், எல்லாம் அவைகள் கொடியவைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தேவனை சார்ந்து கொண்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு அவருடைய ஆலோசனைப்படி நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் தப்பி கடந்து போக வேண்டிய சில காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமேன். நாம் தப்ப வேண்டும், நாம் கடந்து போக வேண்டும். தப்பித்தால் மட்டும் போதாது, அவைகளிலிருந்து நாம் கடந்து முன்னேறி போக வேண்டும். அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. லூக்கா 21 அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார்.
இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், அப்படி என்றால் இனி நிறைய காரியங்கள் சம்பவிக்க போகிறது, கொடிய காரியங்கள் சம்பவிக்க போகிறது, மனித நேயமற்ற காரியங்கள்லாம் சம்பவிக்க போகிறது, கொடிய பாவங்கள் அதிகமாக போகிறது, கொடிய தருத்திரங்கள் தேசத்தில் வரப்போகிறது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது, கொடிய மனிதர்களால் கொடிய சம்பவங்கள் தேசத்தில் நடக்கப் போகிறது, பிசாசு தந்திரத்தை பயன்படுத்த போகிறார். மனிதர்கள் பணத்திற்காக எதையும் செய்வதற்கு துணிந்து விட்ட இந்த காலகட்டத்தில் நாம் தப்பி கடந்து போக வேண்டும். ஆமென். தப்பி கடந்து முன்னேறி தேவனுக்கு அருகில் நெருங்கி போக வேண்டும். ஆகவே நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும். ஆகவே இவை தப்புவதே பெரிய காரியம். அந்த தப்புகிற போது தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பு நிற்பதற்கு ஒரு தகுதியான பாத்திரமாய் காணப்படுவது சாதாரணமான காரியம் அல்ல. நீதிமொழிகள் 13:14, நீதிமொழிகள் 13:14 வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஆகவே ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். ஆமென். அப்போ சில போதகங்கள் நம்மை மரண கண்ணிக்கும் பிசாசினுடைய பலவிதமான தந்திரங்களுக்கும் நம்மை தப்பி கடந்து போக பண்ணுவதற்கு அவைகள் போதுமானவைகளாய் இருக்கின்றன. ஆகவே தப்பி நாம் கடந்து போக வேண்டும். ஆகவே வசனத்தினுடைய வார்த்தைகளை சற்று உன்னிப்பாய் கவனிப்போம். தப்பி கடந்து போவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாம், நல்லதுதான். ஆனால் அதைவிட நாம் சிக்கிக்கொள்ளாமலும், ஆமென். ஏனென்றால் நாம் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள். வரவழைக்கப்பட்ட நாம் திரும்பவும் சிக்கி அதில் தடுமாறி விடாதபடி தப்பி கடந்து போவதற்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் தப்ப வேண்டிய சில காரியங்களை வேகமாக இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னால் ரொம்ப நன்றாக பிடிக்கும், நல்லது. ஆனால் அதைவிட நாம் சிக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து விடாதபடி, சாட்சியை இழந்து விடாதபடி, அபிஷேகத்தை இழந்து விடாதபடி, கிருபைகளை இழந்து விடாதபடி, தேவன் கொடுத்த உச்சிதங்களை இழந்து விடாதபடி வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். முதலாவது, ஆமென், இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்காமல் தப்பித்து கடந்து போக வேண்டும். ஆமென். உலகத்திற்கு ஏற்ற ஒரு வேஷம். சங்கீதம் 39:6 வாசிக்கிற போது, சங்கீதம் 39:6, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஆமென். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். அவன் காலத்திற்கு பின்பு அதை யார் வாரிக்கொள்வான் என்று அவன் அறியான். முதல் காரியம், உலகத்தின் வேஷத்திற்கு நம்ம தப்பி கடந்து போக வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் அந்த வேஷம் போடுகிறவர்களை அதிகமாய் தேசத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆவிக்குரிய வேஷம் போடுகிறவர்கள் உண்டு, உலகத்திற்கொத்த வேஷம் போடுகிறவர்கள் உண்டு. பல வேஷங்களை போட்டு அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் வாழ்ந்து தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் உலகத்தின் வேஷத்திற்கு ஒத்துப்போகாமல் நாம் சற்று விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:5 பவுல் தீமோத்தேயுவை எச்சரிக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற மக்கள் வருவார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அநேகருடைய பக்தி வேஷத்தை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது காரியம், இந்த உலகத்தின் வேஷத்திற்கு நாம் தப்பி கடந்து போவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இரண்டாவது நாம் தப்ப வேண்டியது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்ப வேண்டும்.
முதல்ல உலகத்தின் வேஷத்திற்கு நாம் தப்ப வேண்டும். இரண்டாவது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பி கடந்து முன்னேறி போகலாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்தது, பாரம்பரியத்துக்கு நாம தப்பி கடந்து போக வேண்டும். பாரம்பரியத்துக்கு தப்பி கடந்து போக வேண்டும். முதலாவது, உலகத்தின் வேஷத்திற்கு நம்ம தப்பி கடந்து போக வேண்டும். அடுத்தது, இரண்டாவது, உலகத்தின் பாரம்பரியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? தப்பி கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். மூன்றாவது, சங்கீதம் 144:11. சங்கீதம் 144:11. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அடுத்தது, மாயையான காரியங்களுக்கு நம்ம தப்பி கடந்து போக வேண்டும். முதலாவது, உலகத்தின் வேஷத்திற்கு தப்பி கடந்து நாம் முன்னேறி சொல்ல வேண்டும். உலகத்தின் பாரம்பரியத்திற்கு நாம் தப்பி கடந்து முன்னேறி சொல்ல வேண்டும். மூன்றாவது, மாயைக்கு நம்ம தப்பி நம்ம கடந்து போக வேண்டும். ஆமென். சங்கீதம் 83:3 பாருங்கள். சங்கீதம் 83:3. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அவன் உபாய தந்திரங்களை யோசிப்பாங்க. சரியா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். தந்திரங்களை கையாளுவார்கள். உபாயம், மாயையை பின்பற்றி போவதற்கு, போலியானவர்களை பின்பற்றி போவதற்கு அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி மாயைக்கு நம்ம தப்பி கடந்து போவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆமென். நான்காவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திற்கு உண்டாகும் கேடுகளுக்கு நமக்கு தப்பி கடந்து போக வேண்டும். ஆண்டவர் பெதஸ்தா குளத்தண்டியிலே 38 வருடமாக இருக்கிறவரை கர்த்தர் சுகமாக்கி அனுப்புகிறார். தேவாலயத்தை கண்டு இனி அநேக கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு நம்ம தப்பி என்ன பண்ணணும்? கடந்து போவதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதே போல காரியங்களுக்கு தப்பி நாம் கடந்து போனால்தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நம்ம பெற முடியும். ஆமென். ஒரு கொடிய நாட்கள், ஒரு கொடிய பாவங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்மை சுத்தமானாய் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஆமென். ஐந்தாவதாக சங்கீதம் 124:7 பாருங்கள். சங்கீதம் 124:7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. அடுத்தது, பிசாசுடைய கண்ணிகளுக்கு நம்ம தப்பி கடந்து போக வேண்டும். கண்ணிக்கு நம்ம தப்பி கடந்து போக வேண்டும். சத்துரு அநேகரை எப்படியாகிலும் தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு எப்படியாகிலும் திசை திரும்புவதற்கு போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு உன்னதமான நோக்கத்திற்காய், சிறந்த நோக்கத்திற்காய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். உங்களை திசை மாற பண்ணவும், வழி விலக பண்ணவும் சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு தப்பி கடந்து நாம் முன்னேறி போவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற போது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க. அல்லேலூயா. மயக்கத்தில் வைத்திருக்கிறான், சிலரை பிடித்து வைத்திருக்கிறான், சிலரை மயக்கத்தில் வைத்திருக்கிறான், சிலருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், சிலரை மாயையில் வைத்திருக்கிறான். ஆமென். இப்படிப்பட்ட பிசாசனுடைய எல்லா விதமான கண்ணிகளுக்கும் தப்பி நாம் கடந்து போவதற்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு பக்கம் பேசிக்கொண்டால் இன்னொரு பக்கம் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக, ஒரு சிறந்த திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்களை சத்துரு வஞ்சகமாக ஏமாற்றி திசை மாற பண்ணி தேவனை விட்டு பிரித்து உலகத்துக்கு ஒத்து வாழ வைக்க சத்துரு முயற்சிக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் தப்பி கடந்து போவதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆறாவதாக சங்கீதம் 72:14. 72:14.
அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். எஸ். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது பிசாசனுடைய மனிதனுடைய வஞ்சகமான காரியத்திற்கு நாம் தப்பி கடந்து போக வேண்டும். இந்த நாட்களிலே வஞ்சகமான காரியங்கள் ஏராளமாயிரும். தன்னைத்தானே ஒரு மனிதன் வஞ்சித்துக் கொள்ள முடியும். பலவிதமான கேடான காரியங்களுக்கு தன்னை வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஆனால் வஞ்சகமான உபதேசங்கள், வஞ்சகமான போதகங்கள், வஞ்சகமான ஆசீர்வாதங்களை சொல்லி ஜனங்களை திசை திருப்புற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டாலேயே ஜனங்கள் ஒரு பரவசம் உண்டாகி விடுகிறது. இது உண்மைதானா, இது பொய்யா, வேதம் சொல்லுகிறதா, ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாரா, பரிசுத்தவான்கள் அதை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்களா, எதை குறித்தும் கவலைப்படும். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை கிடைத்தால் போதும், அதற்கு அதை பிடித்து கொண்டு எதையும் யோசிக்காமல் கடந்து போகிற இந்த காலகட்டத்திலே பிசாசின் வஞ்சகத்துக்கும் மனித தந்திரங்களுக்கும் நம்ம தப்பி கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுவளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகம் ஆசீர்வதித்தே, அதிகம் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, தேவா தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கினான் போவதில்லை, சேர்ந்து பாடுவோமா. எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஏழாவதாக கடைசியாக சங்கீதம் 17:14. கர்த்தாவே, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திரபாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள். இந்த வசனத்தை பாருங்கள். ஆமென். இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்களின் கைக்கு, ஆமென், இவ்வுலகத்தில் மட்டும் இவ்வுலகத்தின் தங்கள் பங்கை பெறுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், ஆமென். இன்றைக்கு ஜனங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு இரவும் பகலும் பிரயாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரை தேடுவதற்கோ, தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கோ, உபவாசம் பண்ணுவதற்கோ நேரமில்லாத ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லாத சூழ்நிலை. சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை மறந்து விட்டார்கள். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மறந்து விட்டார்கள். வசனத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை மறந்து விட்டார்கள். ஆமென். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வருவதற்கு தயங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகவனுடைய கைகளுக்கு நம்ம தப்பி கடந்து
போவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம். தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நம்மள கவனமாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட கிருபைகளை, பெற்றுக்கொண்ட தாளந்துகளை, பெற்றுக்கொண்ட வல்லமைகளை, அந்த விலையேறப்பட்ட உச்சிதங்களை நாம் இழந்து விடாதபடிக்கு, சத்துருவின் சிக்கி நாம் போராடி கொண்டு இருந்து விடாதபடி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பறிந்த நிலைத்து நிற்கிறவன் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இந்த வசனத்தை அறிந்திருக்கிற நாம், இந்த வசனத்தை அடிக்கடி தியானிக்கிற நாம், இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் கவனமாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு கூட்டம் விவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறது, ஒரு கூட்டம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் திசை மாறி பயணித்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பின்மாற்றத்தில் நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பெருமை பேசி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பெருமை பேசி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் மேட்டிமையான காரியங்களை திங்க் பண்ணி கொண்டிருக்கிறது, உபதேசம் என்ற ஒரு கூட்டம் பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் தப்பி கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜாக்கிரதையாயிருப்போம், ஞானமாயிருப்போம், விவேகமாயிருப்போம், கர்த்தரோடு இருப்போம், கர்த்தரால் நடத்தப்படுவோம், கர்த்தரால் போதிக்கப்படுவோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து பலனையும் கிருபையும் வழிநடத்தலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அளவில்லாத அபிஷேகத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, குயவனேவும் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். கரமுயர்த்தி உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கிருபாகரனே, தப்பி கடந்து போ என்று நீ சொல்லுகிறீர். தப்பி கடந்து முன்னேறி செல். தப்பிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போவதற்கு உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய வழிநடத்துதல் தேவை, உம்முடைய வார்த்தை தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் தப்புவிக்கப்பட்டவர்கள், நாங்கள் காப்பாற்றப்பட்டவர்கள், நாங்கள் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். திரும்பவும் சிக்கிக் கொள்ளாதபடி கிருபையா எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. தப்பி கடந்து போவதற்கு கிருபை தாரும். வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிக்கிக் கொள்ளாதபடி தப்பி கடந்து போக கிருபைகளை தாரும். தேவன் அவளுக்கு வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை ஆண்டவரை தடுமாற பண்ண ஆண்டவரே சத்துரு போராடுகிற தப்பி கடந்து போக கிருபைகளை தாரும். அன்பு வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள், மனிதர் வைத்திருக்கிற கண்ணிகள் ஆண்டவரே எதிர்காலத்தில் முன்னேறி விடாதபடி சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு தப்பி கடந்து போக அன்பு வாலிப தம்பி தங்கைகளுக்கு கிருபைகளை தாரும். கிருபை அதிகமாய் வெளிப்படத்தக்கதாய் கத்த கிருபைகளை தாரும். படத்தை காட்டி, பொருள்களை காட்டி, சிற்றின்பங்களை காட்டி, இந்த உலகத்தின் காரியங்களை காட்டி ஆண்டவரை மயக்கி வழிவிலகப்படுகிற சத்துடைய கண்ணிகளுக்கு தப்பி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
அபிஷேகத்தினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், இரக்கத்தினால் நிரப்பி வெற்றியாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, மேற்கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். அன்பின் கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட்டு நிற்கும் பல நாட்களுடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக நின்று ஆண்டவரே கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். காணியான ஸ்திரீ உம்மை கூப்பிட்டு கொண்டே பின்தொடர்ந்து வந்ததை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை சில குறிப்புகளை பதிவிட்டு உம்மை கூப்பிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவள் கூப்பிடுதலை நிறுத்தவில்லை, ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. உதவி வரும், ஒத்தாசை வரும், ஆசீர்வாதம் வரும் என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு அவளுக்கு நின்று அற்புதத்தை செய்தவர், உடைய மகளுக்கு அற்புதத்தை செய்தவர், உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து கண்ணீரோடு காணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வழிகள் திறக்கப்படட்டும். திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூட திறக்கிறவர் அற்புதங்களை செய்யும். இருக்கிறவைகளை இல்லாதவைகளாகவும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, புது வழிகளை திறந்து உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே புதிய புதிய காரியங்களை செய்வீராக. இதை புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே, புதிய காரியங்களை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் விலகட்டும், சாப கட்டுகள் முடிக்கப்படட்டும், தொழில் மந்த நிலைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய மகிமை ஜனங்களை மூடட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் இருக்கட்டும், ஒரு ஜெயத்தின் நாளாய் இருக்கட்டும், தடைகள் விலகி போகிற நாளாய் இருக்கட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 67:2 படி, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என எழுதப்பட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்கும், ஆசீர்வதியும், முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.